ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் ஒரு டேஸ்டான ஒரு சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு தான் நான் இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணீங்கன்னா அந்த சிக்கன் நீங்கள் லேட்டாக சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணிங்கன்னா லேட்டாக சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சிக்கன் ஃப்ரையை நான் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு மெத்தடு உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். நம்ம வந்து ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம் வாங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நீங்கள் காரத்துக்கு ஏற்றால ரெட் சில்லி பவுடரை குறைக்கவோ கூட்டவோ செய்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுடணும். அப்புறம் தேவையான சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சிடணும், மேரினேட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்றால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. நீங்கள் நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு தான் நான் இதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் இரும்பு பேனில் தான் இந்த சிக்கன் ஃப்ரை செய்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடான பிறகு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை அதோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுடுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி விடணும். பாருங்கள், நான் திருப்பி விட்றேன். பாருங்கள், சிக்கன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நான் ஆயில் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், ரொம்பலாம் விடலை. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிடும்போது இந்த சிக்கன் வந்து சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த கரண்டியை வச்சு நான் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் முதல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த சிக்கனோட நல்லா ஒட்டி வருது பாருங்கள். ஆயில் பாருங்கள், ஆயிலே ரொம்ப இல்லை பாருங்கள். ஸோ இப்படி தான் நான் எப்போதும் சிக்கன் ஃப்ரை வீட்டில் செய்வேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ரைஸ் வச்சு சைடில் அதை தொட்டு சாப்பிடலாம், குழம்பு விட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் ஃப்ரை பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டு, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.